உங்களால தினமும் 10 நிமிஷம் உங்களுக்காக செலவழிக்க முடியலன்னா, இப்பவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ண போயிடுங்க. ஆனா, கண்ணாடி முன்னாடி நின்னு, என் முகம் எப்ப கிளியர் ஆகும்னு தினமும் கவலைப்படுறீங்களா? பிம்பிள்ஸ மறைக்க மேக்கப் போடுறீங்களா? ஃபோட்டோ எடுக்க ஃபில்டர் யூஸ் பண்றீங்களா? அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம். இன்ஸ்பயர் வித் லீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பம்பிள் வந்தா என்ன அர்த்தம்? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பம்பிள்ஸ் வந்ததுனால நீங்க அழகா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. டீனேஜ், ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஜெனடிக்ஸ், ஸ்கின் கேர் ஹேபிட்ஸ் இவையெல்லாம் காரணமா இருக்கலாம். அதனால உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிக்காதீங்க. கிளியர் ஸ்கின் உள்ளவங்க என்ன செய்றாங்க? கிளியர் ஸ்கின் இருக்கிற எல்லாரும் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. பல பேர் சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேஸ் ஐ ஜென்டிலா வாஷ் பண்ணுவாங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவாங்க. மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு தூங்குவாங்க. நல்ல தூக்கம், ஹெல்தி ஃபுட், கன்சிஸ்டன்சி, அதுதான் பிக்கஸ்ட் சீக்ரெட். பம்பிள் ஸ்கின் இருந்தா செய்யக்கூடாத தவறுகள். ஒரு பம்பிள்ஸ் வந்த உடனே ஸ்குவிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்த்த எல்லா ஹேக்ஸையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸ்கின்க்கு டைம் கொடுங்க. தண்ணீர் மட்டும் குடிச்சா பிம்பிள்ஸ் மறைந்து போயிடாது. ஆனால் உடல் நன்றாக ஹைட்ரேட்டடா இருக்க உதவும். ஒரு நாளைக்கு 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க முயற்சி பண்ணுங்க. சுகர் ட்ரிங்க்ஸை குறைச்சு பிளேன் வாட்டர் அதிகப்படுத்துங்க. ஆரஞ்சு, கியூவா, பப்பாயா, ஆப்பிள் மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. கேரட், ஸ்பைனஸ், குக்கம்பர், டொமேட்டோ மாதிரி வெஜிடபிள்ஸை தினசரி உணவில் சேர்க்க முயற்சி பண்ணுங்க. பேலன்ஸ் டயட் ஓவரால் ஹெல்த்துக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் முக்கியம். தினமும் 20 முதல் 30 வரை நிமிடம் பிரிஸ்க் வாக், ஜாகிங் அல்லது சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பிளட் சர்க்குலேஷன் ஐ மேம்படுத்தும். எக்ஸசைஸ் முடிந்ததும் ஸ்வெட்டை கழுவ முகத்தை மெதுவாக சுத்தம் பண்ண மறக்காதீங்க. லேட் நைட் மொபைல் யூஸை குறைச்சு 7 முதல் 9 மணி நேரம் தூங்க முயற்சி பண்ணுங்க. ஸ்லீப் ஓவரால் பாடி ரிக்கவரிக்கு முக்கியம். காலை இரவு ஜென்டல் கிளென்சர் யூஸ் பண்ணுங்க. வெளியே போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய ப்ராடக்ட் ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கின்க்கு டைம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். காமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் இது போன்ற செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், சக்சஸ் மற்றும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பற்றிய பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.